வணக்கம் மக்களே. ஒரு செய்தி தெரியுமா? இந்த புதுச்சேரி ஆர்டிஓ ஆபீஸ்ல வண்டிகளுக்கெல்லாம் எஃப்சி பண்ணணும்னா கண்ணாபின்னான்னு கட்டணத்தை ஏத்தி வச்சுட்டாங்கயா. கேட்டா மத்தியில் ஆள்ற பிஜேபி தான் எல்லாத்தையும் ஏத்தி பிடிச்சுன்னு சொல்றாங்க. இந்த பைக் ஓட்டினவெல்லாம் 500 ரூபா கட்டிக்கிட்டு இருந்தேன், இப்ப 3100 ரூபா கட்டணுமா? இந்த ஆட்டோவுக்கு 700 ரூபா தான் இருந்துச்சு, இப்ப பார்த்தா 9100 ரூபாயா. சொந்தமா கார் வச்சிருக்கவங்க நிலைமைதாயா ரொம்ப கஷ்டம். 700 ரூபா இருந்த கட்டணத்தை 17,200 ரூபாயா மாத்திட்டாங்களாம். அப்புறம் இந்த பஸ் வேனு இதெல்லாம் வச்சிருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் 1,100 ரூபா கட்டிக்கிட்டு இருந்தாங்க, இப்ப 22,800 ரூபா கட்டணுமா? இதை விட கொடுமை என்னன்னா, இந்த லாரி வச்சிருக்கவங்க எல்லாம் 1,100 ரூபா கட்டிக்கிட்டு இருந்தாங்க, இப்ப பார்த்தா 28,000 கட்டணுமாமியா. என்னையா அநியாயமா இருக்கு? சம்பாதிக்கிற காசாயெல்லாம் இவங்களுக்கு எஃப்சி கட்டியே ஓஞ்சு போயிரும்ல இருக்க. இந்த மத்தியில இருக்க பிஜேபி அரசாங்கம் இந்த சுற்றுச்சூழல் எல்லாம் மாசடையுது, பழைய வண்டினால ஆக்சிடென்ட் எல்லாம் அதிகமா நடக்குது, அதனால பழைய வண்டியை பூரா நிப்பாட்டணும் அப்படின்னு அதிரடியா இந்த எஃப்சி ரேட்டை பூரா ஏத்தி வச்சிருக்காங்கயா. ஏத்துறதுலயும் ஒரு நியாயம் வேண்டாமாயா? 10 வருஷத்துக்கு ஒரு ரேட்டாம், 10 to 15 வருஷத்துக்கு ஒரு ரேட்டாம், 10 to 20 வருஷத்துக்கு ஒரு ரேட்டாம். என்னையா தினசா ரேட்டை ஏத்துறாங்க? நேத்து மதகடிப்பட்டுக்கு ஒரு சோழியா போனையா, அங்க போய் பார்த்தா இந்த சிஐடியு பிள்ளையெல்லாம் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அங்க இருக்க தம்பிகள்கிட்ட கேட்டப்பதான் ஆமா தாத்தான்னு இவ்வளவு விவரத்தை சொல்லுச்சு. ஏயா பழைய வண்டின்னு அதுக்காக தூக்கி போட்டுற முடியுமா? ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்றாங்க, அதனாலதான் தாத்தா இன்னமும் இந்த அம்பாஸ்டரை ஓட்டிக்கிட்டு இருக்கேன், அதுக்காக எனக்கு வயசாகி போச்சுன்னு சொல்ல முடியுமா? ஐ ஆம் ஸ்டில் யூத், யூ நோ. ஐ ஃபீல் ஜஸ்ட் 25 bro.